ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सदन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाष्यादेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் டி பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 8 மற்றும் 9. ஸ்ரீ சுக உவாச்ச சயிதம் சோதிதஸ்தத்ர தத்வ ஜிஞாசு முனிஹி பிரத்யஹ பரவர்த்திதா சம்யன் இவ கதா ஸ்மயா. Translation property line by Sri S.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada Jai Shri. Shri Sukadeva Goswami said, O king, Maitreya being thus agitated by the inquisitive Vidura, at first seemed astonished. But then he replied to him without hesitation, since he was fully God conscious. Maitreya Uvacha Seyam Bhagavato Maya Jannayena Viruddhade Iswarasya Vimuktasya Karpanyam Utabandhanam. Sri Maitreya Muni said, certainly conditioned souls put forward the theory that the Supreme Brahman or the President of Godhead is overcome by illusion or Maya. At the same time, they maintain that he is unconditioned. This is against all logic. ஸ்ரீமத் பாகவதம் நம்ம எல்லா விதமான அறியாமையிலிருந்து விடுவிச்சிடும். ஏன்னா பாகவத புராணம், ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் ஏமப்பா. பாகவதம் வந்து ஒரு அப்பழுக்கற்ற புராணம். பாகவதம் முழுவதுமே பகவானை பற்றிய தெய்வீகமான பிரார்த்தனைகள், பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், பகவானது நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய உயர்ந்த நிலை, தூய பக்தர்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்களால் போற்றி போலப்படுகிறது. அப்ப யாராவது பாகவதம் படிக்கிறாங்க, பாகவதம் கேட்கிறாங்கன்னா உடனடியா வந்து எல்லா விதமான அறியாமையிலிருந்து விடுவோம். நம்மை பற்றி அறியாமை, பகவானை பற்றி அறியாமை, பிரபஞ்சத்தை பற்றி அறியாமை, நமக்கு என்னெல்லாம் குழப்பங்கள் இருக்கோ, என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ, எதெல்லாம் தெரிஞ்சுக்காம அறியாமையில் இருக்குமோ அதெல்லாம் தெளிவாயிடும். தொடர்ந்து ஒருத்தர் பாகவதம் படிக்கிறதுனால கஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நேஷ்டிகி. யாரா தொடர்ந்து பாகவதம் படிச்சாங்கன்னா அவங்க இதயத்துல அனர்த்தங்கள்லாம் போயிடும். காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை எல்லா அனர்த்தங்களும் போயிடும். தூய்மை அறிவு. கஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, அபத்ரான அழுக்குகள்லாம் போகும். எப்போ நித்தியம் ஒழுங்கா பாகவதம் படிச்சா. பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நேஷ்டி. அந்த தெய்வீகமான ஸ்லோகங்கள் நமக்கு தூய பக்தியை தரக்கூடியது. அப்போ கலியுக மக்களுக்காக பகவான் இந்த பூமி விட்டு மறையும் போது தாப்ரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. தாப்ரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போற நேரத்துல கலியுக மக்களுடைய நன்மைக்காக பகவான் பாவத்தை விட்டுட்டு போனார். பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்ச பொழுது எல்லா தர்மங்களும் பகவான் பின்னாடி போயிடுது. ஒரே ஒரு தர்மம் தான் எஞ்சி இருக்கு, அது பாகவத தர்மம். அப்ப கலியுக மக்களுடைய நன்மைக்காக பகவான் பாகவத தர்மத்தை விட்டுட்டு போயிருக்க. பாகவதத்துல ஜீவ ஆத்மாவாகிய நாம யாரு,
இந்த பௌதிக இயற்கை எப்படி இயங்குது, பரமாத்மா யாரு, பல்வேறு தேவர்கள் யாரு, நமக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம், தேவர்களுக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம், இந்த ஜட இயற்கை பௌதிக உலகத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் எப்படி செயல்படுகிறது, ஒரு ஜீவாத்மா எப்படி செயல்படுறான், இந்த பௌதிக இயற்கை எப்படி செயல்படுது, தேவர்கள் எப்படி செயல்படுறாங்க, பகவானுடைய செயல்கள் என்ன, இந்த சிருஷ்டிப்பு பற்றிய லீலை அனைத்தும் சிவத் பாகத்தில். ரொம்ப ரொம்ப அழகான கேள்வி, வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகள், அதற்கான பதில்கள். இங்க விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேட்கிறாரு, சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி கேட்கிறாரு, சவுனகாதி முனிவர்கள் சூத கோஸ்வாமி கேட்கிறாங்க. இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இந்த ஜட உலகத்துல அறியாமையில கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிற ஜீவனுக்கு அவனுடைய அறியாமை போக்கக்கூடியதா இருக்கு. ஓ, பகவானுடைய சக்தி எல்லையற்றது. பராச சக்தி விவிதைவ சூயதே சாவாவிதி ஞான பலாக்கிரியாச்சு. பகவானுடைய சக்தி எல்லையற்றது. அந்த சக்திகளை மூணு வகையா பிரிக்கலாம். பகவானுடைய அந்தரங்க சக்தி அல்லது ஆன்மீக சக்தி, பகவானுடைய பௌதிக சக்தி அல்லது ஜட சக்தி, அப்புறம் பகவானுடைய தடச சக்தி. பகவானுடைய அந்தரங்க சக்தி அல்லது ஆன்மீக சக்தி, பகவானுடைய பௌதிக சக்தி அல்லது ஜட சக்தி, மூணாவது தடச சக்தி. இந்த ஜட உலகம் நாம காணக்கூடிய இந்த ஜட உலகம் பகவானுடைய பௌதிக சக்தி. பூமிராப்போ அனலோவாயு கமனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இது எம்மே பின்னா பிரகிதேஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இவை எட்டும் என்னிடமிருந்து பிரிந்த சக்தின்னு பகவான் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜீவாத்மா உயிர்வாளிகளாகி நாம பகவானுடைய சக்தி தான். அமேவாம்சோ ஜீவலோகை ஜீவபூத சனாதனா. உயிர்வாழிகளாகி நாமளும் கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம், நித்தியமானது. அதுக்கப்புறம் அவருடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது. இப்படி பகவான் இருந்து பல்வேறு தத்துவங்கள் வெளிப்படுகிறது. ராமாதி மூர்த்தி சகலா நியமே நதிஷ்டன் நன்னாவதாரம் கரோத்னேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத்மான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் இவங்கெல்லாம் விஷ்ணு தத்துவம். உயிர்வாளிகளாகி நாம ஜீவ தத்துவம். தேவர்கள் இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு இவங்கெல்லாம் ஜீவ தத்துவம். ஜீவ தத்துவம். தேவர்கள் ஜீவ தத்துவம் அப் டு பிரம்மா வரைக்கும். பிரம்மா வரைக்கும் எல்லா தேவர்களும் ஜீவ தத்துவம். உயிர்வாளிகள் நாமளும் ஜீவ தத்துவம். அதுக்கப்புறம் சக்தி தத்துவம், பகவானுடைய எனர்ஜி, மாயா சக்தி. இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய மாயா சக்தி, பகவான் பிரிந்த சக்தி. ஆன்மீக உலகம் பகவானுடைய யோக மாயா சக்தி, அவனுடைய அந்தரங்க சக்தி, சக்தி தத்துவம். அப்புறம் நாம தத்துவம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாம தத்துவம். இப்படி பகவானுடைய பல்வேறு தத்துவங்கள். குரு தத்துவம், ஆச்சாரியர், ஆன்மீக குருவானவர் பகவானுடைய இறைவனுடைய குரு தத்துவம். நமக்கு பக்தியை கற்றுக் கொடுக்கிறோம், நமக்கு தீட்சை கொடுத்து பக்தியை கற்றுக் கொடுக்கிற ஆன்மீக குரு குரு தத்துவம். ராமர், நரசிம்மர், வராகர் விஷ்ணு தத்துவம். தேவர்கள் மற்ற உயிரினங்கள் நம்ம எல்லாருமே ஜீவ தத்துவம். அதே மாதிரி சிவ தத்துவம், சிவபெருமா சிவா, அவர் சிவ தத்துவம். சிவ தத்துவத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். இன்னைக்கு மக்கள் மத்தியில நிறைய குழப்பம் இருக்கு. சிவபெருமானை பற்றி நிறைய குழப்பமான விஷயங்கள். சிவபெருமான் யாரு, அவருடைய தனித்தன்மை என்ன, சிவபெருமானுக்கும் பகவானுக்குள்ள உறவு என்ன, சிவபெருமானுக்கும் நமக்கு உள்ள உறவு என்ன, சிவபெருமான் எப்படி தோன்றினார், அவருடைய தெய்வீகமான குணங்கள் என்ன, அவரது லீலைகள் என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இன்றைக்கு சிவராத்திரி. ஆக்சுவலி வைஷ்ணவருக்கு இன்னைக்கு சிவராத்திரி. நம்முடைய கௌடிய பஞ்சாங்கம், நம்முடைய கௌடிய வைஷ்ணவ பஞ்சாங்கப்படி இன்னைக்கு சிவராத்திரி. லோக்கல் கேலண்டர்ல நேற்று சிவராத்திரி. சிவராத்திரி மாசம் மாசம் சிவராத்திரி வரும். மாசம் மாசம் ஒரு மாசமும் பௌர்ணமி வரும்,
ஒரு மாசம் அமாவாசை வரும், அதே மாதிரி ஒரு மாசம் சிவராத்திரி வரும். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி ரொம்ப ஆஸ்பீஷியஸ். மாசி மாசத்துல, மாசிங்கிறது பால்குனி மாசம், பால்குன மாசம். இதுல வரக்கூடிய சிவராத்திரி வந்து வெரி ஸ்பெஷல். சிவனடியார்கள் எல்லாம் வந்து சிவபெருமான அபிஷேகம் செஞ்சு அவர் ஆராதனை செய்து பூஜை செய்து அவர் வழிபடுவாங்க. இரவு கண் விழித்திருந்து வில்வ இலை கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்து, எப்படி கிருஷ்ண பக்தராகி நம்ம வந்து துளசி இலை வச்சு பெருமாள் அர்ச்சனை பண்றோமோ, பகவான் கிருஷ்ணர் வந்து துளசி வச்சு வழிபடுறோமோ, அது மாதிரி சிவா வழிபடுறவங்க வில்வ இலை வச்சு அவர் வழிபடுவாங்க. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம பாகவதத்திலிருந்து சிவபெருமானுடைய தனித்தன்மை என்ன? நிறைய பேர் என்ன நினைச்சுக்காங்க, சிவபெருமானும் பெருமாளும் ஒண்ணு, அரிய சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு, இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேசுவாங்க. அப்புறம் சில நேரங்களில் ஒரு சிலர் நினைக்கிறாங்க சிவபெருமான் உயர்ந்தவர் நினைக்கிறாங்க, விஷ்ணு தாழ்ந்தவர் சிவபெருமான் உயர்ந்தவர். விஷ்ணு வழிபடுறவங்க இல்ல இல்ல விஷ்ணு உயர்ந்தவர் சிவபெருமான் தாழ்ந்தவர். இந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் பார்க்கிறோம். சைவர்கள் வந்து சிவபெருமான் உயர்ந்தவர் சொல்லுவாங்க, வைணவர்கள் வந்து விஷ்ணு உயர்ந்தவர் சொல்லுவாங்க, சிலர் வந்து ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. இப்படி பல்வேறு குழப்பங்கள் சமுதாயத்தில் இருக்கு. இதற்கெல்லாம் பாகவதம் தெளிவான விடையளிக்கிறது. நம்ம பாகவதம் படிச்சோம்னா, பாகவதம் மற்றும் பிரம்ம சங்கீதை, பிரம்மா அருளிய பிரம்ம சங்கீதை, இந்த பிரம்ம சங்கீதைங்கிற வேதமும் பாகவத புராணமும் எல்லா தேவர்களுக்கும் பகவானுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு, எல்லா தேவர்களுக்கும் நமக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு, தேவர்கள்லாம் யாரு, அவங்களுடைய பொசிஷன் என்ன, அவங்களுடைய நிலை என்னன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லி. முதல்ல சிவபெருமான் வந்து சிவ தத்துவம். அவர் ஜீவ தத்துவம் கிடையாது, விஷ்ணு தத்துவம் கிடையாது. அவர் பகவான் கிருஷ்ணருடைய நேரடி அவதாரம் கிடையாது. சிவபெருமான் வந்து பகவான் விஷ்ணுடைய நேரடி அவதாரம் இல்லை. அதே சமயத்துல அவர் நம்ம போல சாதாரண ஜீவனும் அல்ல, அவர் மகாதேவன். சிவபெருமானை பற்றி சொல்லும்போது 5 முக்கிய அம்சங்கள், சிவபெருமான் இருக்கக்கூடிய 5 முக்கிய அம்சங்கள் என்னென்னது? சிவபெருமான் இருக்கிற 5 முக்கிய அம்சங்கள், ஒன்று வந்து அவர் பகவானுடைய குண அவதாரம். பகவானே வந்து சத்வ ரஜஸ் தமஸ் 3 குணத்துக்கு அதிபரா இருக்கார். பிரம்மா ரஜோ குணத்துக்கு அதிபர், சிவபெருமான் தமோ குணத்துக்கு அதிபர், மகாவிஷ்ணு சத்துவ குணத்துக்கு அதிபர். அப்போ சிவபெருமான் வந்து பகவானுடைய குண அவதாரம், பகவான் இருந்து தோன்றிய குண அவதாரம், பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். பகவானுடைய பக்தர்களே முதல் தரமா வைஷ்ணவானாம் யதாசம்பு, முதல் தரமான பக்தர், பகவானுடைய பக்தர்களே முதல் தரமானவர். அவர் 12 மகாஜனங்கள் ஒருவர். பகவானுடைய அதிகாரப்பூர்வமான தூய பக்தர்கள் 12 பேர்ல ஒருத்தர். ஸ்வயம்பு நாரத சம்பு, குமாரோ கபிலோ மனு, பிரகலாத பீஷ்மோ ஜனகு, வயாசிக்கு பலிம்பயன், 12 மகாஜனங்கள் ஒருவர். அவர் தேவர்களே சிறந்தவர், மகாதேவர். அவர் தேவர்களே சிறந்தவர், மகாதேவர். இத்தகைய பல்வேறு சிறப்பு அம்சங்கள் சிவபெருமாட்ட, பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அவர் பகவானுடைய குணாவதாரம், தம்ம குணத்துக்கு அதிபரா இருக்காரு, அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவரா இருக்காரு, அவர் வந்து ஆஹ், அவர் வந்து 12 மகாஜனங்கள் ஒருவரா இருக்காரு. அதுக்கப்புறம் அவரு வைஷ்ணவரே முதல் தரமான வைஷ்ணவரா இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மகாதேவர். அதுக்கப்புறம் அவர் வந்து ருத்ர சம்பிரதாயம் என்ற சம்பிரதாயத்தோட ஆச்சாரி. எப்படி பகவானை அடையணும், பகவான் கிருஷ்ணர் யாரு, அவரை எப்படி சரணடையணும், அவருக்கு எப்படி சேவை செய்யணும், அவர்கிட்ட எப்படி அன்பு செய்யணும், அவருடைய பக்தரா எப்படி இருக்கிறது, பகவானை எப்படி வழிபடுறதுன்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக சிவபெருமானே தோற்றுவித்த ஒரு சம்பிரதாயம் தான் ருத்ர சம்பிரதாயம். அந்த ருத்ர சம்பிரதாயத்தோட பிரதான ஆச்சாரி சிவபெருமான். இந்த மாதிரி 5 சிறப்பு அம்சங்களுடையவர் சிவபெருமான். 5 சிறப்பு அம்சம். நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், நான்முகனும் சங்கரனை தான் படைத்தான், யானந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளை சிந்தாமல் கொலுமின் தேர்ந்து. திருமலிசை ஆழ்வார், 12 ஆழ்வார்ல ஒருத்தர் திருமலிசை ஆழ்வார் பாடுறாரு. நான்முகனை யார் படிச்சா? நான்முகன் பிரம்மா. நான்முகனை நாராயணன் தான் படைத்தான். நான்முகனான பிரம்மா நாராயணன் இருந்து வந்தார். நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தார். சங்கரன் மகாதேவர். சிவபெருமான் யார்கிட்ட இருந்து வந்தாரு? பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து வர ருத்ரா. ருத்ரன்னா பயங்கரமா கதற செய்வோர்.
பயங்கர பயங்கரமா ருத்ரன் பயங்கர குரோதம், கோபம். பிரம்மாவுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் இது ருத்ரன். ஏன்னா பகவான் இருந்து வந்த முதல் ஜீவ தத்துவம் பகவான் இருந்து வந்த முதல் ஜீவ தத்துவம் பிரம்மா. சோ பிரம்மாவுக்கு பகவான் என்ன சேவை கொடுத்தாரு, கட்டளை கொடுத்தாருன்னா, நீங்க சந்ததிகளை உற்பத்தி பண்ணுங்க, நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப பிரம்மாட்ட இருந்து 4 குமாரர்கள், நீங்க இந்த போட்டோல பாக்க 4 குமாரர்கள்: சனகர், சனந்தனர், சனாதனா, சனத்குமாரா. பட் இந்த 4 குமாரர்களுக்கு சந்ததியை உற்பத்தி பண்றதுல விருப்பம் இல்லை. அவங்க அப்படியே துறவரம் போயிட்டார், பிரம்மச்சாரியா போயிட்டு சன்னியாசியா போய். அப்ப பிரம்மாவுக்கு கோபம் வருது, எனக்கு பகவான் சந்ததிகளை நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்ண சேவை கொடுத்தா இந்த என் பசங்க குமாரர்கள் கேட்காம போயிட்டாங்களே அப்படின்னு கோபம் வரும்போது, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு பிரம்மாவுடைய நெற்றிலிருந்து ருத்ரன் வர்றாரு. பிரம்மாவுடைய நெற்றிலிருந்து ருத்ரன். ருத்ரன் கேட்டாரு, ஓ தந்தையே, எனக்கு என்ன சேவை? நீங்க சந்ததிகளை உற்பத்தி பண்ணுங்க. சந்ததிகளை உற்பத்தி பண்ண சொன்னா ருத்ரன் என்ன பண்ணாரு? பிரேத பூத பிசாசுகளை உற்பத்தி பண்ண. பூதநாதன், சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் பூதநாதன். பூதங்கள், பிசாசுகள், பிரேதங்கள் யாரெல்லாம் சிவபெருமான் அடைக்கலம் கொள்றாங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுப்பார். ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், எளிதில் திருப்தி அடையக்கூடியவர். ரொம்ப சுலபமா சிவபெருமான திருப்தி பண்ணிடலாம், ரொம்ப சுலபமா ஒரு வரம் தரக்கூடியவர், ரொம்ப தயாளு, ரொம்ப கருணை உள்ளவர். சோ அப்ப என்ன ஆயிடுச்சு? பூதங்களை உற்பத்தி பண்ணனால பிரம்மா சொன்னார், வேண்டாம் வேண்டாம், நீங்க சந்ததி எல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க காட்டுக்கு போக வேண்டாம். அவர் காட்டுல போய் தவம் பண்றதுக்காக போனார். காட்டுல ஹிமாலயத்துல போய் பகவானை குறிச்சு தவம் செய்யணும். ஸ்ரீரம் யதா தத விகார விசேஷ யோகாத் சஞ்சாயதே நதி கதா பிரதஹஸ்தி ஹேதோ யஷம்புதாமபி ததா சமுபைதி கார்யாத் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பால், பால்ல இருந்து தயிர் வருது. பால் தான் ஆதாரம். தயிர் எங்கிருந்து வந்தது? நம்ம தயிர் சாதம் சாப்பிடணும். சுவாமி கொஞ்சம் தயிர் சாதம் கொடுக்குறீங்களா? இந்த தயிர் எங்கிருந்து வந்தது? நேத்து பாலை சூடு பண்ணி புற ஊத்தி வச்சாங்க. அப்ப பால் அப்படி திரிந்து, பால் திரிந்து தயிர் ஆகுது. பால்ல இருந்தா தயிர் வந்தது, ஆனா பாலும் தயிரும் ஒண்ணு கிடையாது. பால்ல இருந்து தயிர் வந்தது, ஆனா பால் பால் தான், தயிர் தயிர் தான். அதே மாதிரி பகவான் இருந்து சிவபெருமான் தோன்றாரு. சிவபெருமான் பகவான் ஒன்றானவங்கல்ல, ஒன்றானவங்க வேறானவங்க. பகவான் இருந்தா வந்தார், சிவபெருமான் பகவான் விஷ்ணு இருந்தா தோன்றாரு. அதே சமயத்துல பகவான் வேறானவர். சோ பகவான் விஷ்ணு தத்துவம், விஷ்ணு காகோஷாய் விஷ்ணு, கானோஷாய் புருஷ அவதாரங்கள விஷ்ணு தத்துவம், சிவபெருமான் சிவ தத்துவம். ரைட். சோ சிவபெருமான் எப்பவுமே பக்தர்கள்ட்ட ரொம்ப அன்புள்ளவரா இருக்கு. சிவபெருமான் எப்பவுமே பகவானுடைய பக்தர்கள்ட்ட ரொம்ப அன்புள்ளவர், கருணை உள்ளவர். அது ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் ஸ்கந்தம் 24ஆம் அத்தியாயத்துல ருத்ரகீதம் இருக்கு. ருத்ரகீதம் இப்ப நமக்கு தெரிஞ்சது என்னது? பகவத்கீதா. ஒரு கீதை நம்ம பகவத்கீதை, அது நிறைய கீதை இருக்கு. பகவத்கீதா, ருத்ரகீதா, கோபி கீதா, உத்தவ கீதா, ஹம்ச கீதா, நிறைய கீதை. அஷ்டவக்ர கீதா. கீதைனா பாடல்கள். பகவான் பாடிய பாடல்கள் பகவத்கீதை. ருத்ரன் பாடிய பாடல்கள் ருத்ரகீதை. கோபிகள் பாடிய பாடல்கள் கோபிகா கீதை. அஷ்டவக்ர முனிவர் பாடிய கீதை அஷ்டவக்ர கீதை. ஹம்சவாகனம், ஹம்சாவதாரம் பாடிய கீதை ஹம்ச கீதை. உத்தவருக்காக பகவான் பாடியது உத்தவ கீதை. மாதிரி பல்வேறு கீதைகள் இருக்கு. உத்தவ கீதையில பகவான் ரொம்ப அழகா, சிவபெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு, பகவானுடைய பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எப்பவுமே பகவானுக்கு பிரியமானவங்க. அதனால எனக்கு பகவான் பக்தர்கள் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பிராச்சீனா பர்கீசத்துங்கிற ராஜாவுடைய பசங்க பிரச்சேதர்கள். பிரச்சேதர்கள் தவம் செய்ய போன போது பிரச்சேதர்கள் பகவானை குறிச்சு தவம் பண்ணதான் போனாங்க. ஆனா சிவபெருமான் நேரடியா போய் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரச்சேதர்கள் என்ன பண்ணாங்க? போட்டோ. பிரச்சேதர்கள் பிராச்சீனா பர்கீஸ் ராஜாவுடைய பசங்க. அவங்க காட்டுல போய் பகவானை தவம் செய்ய போனப்போ சிவபெருமான் நேர்ல போய் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு அவங்க இடத்துல பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பத்தி பாடுறாரு, அவங்களை சந்தோஷப்படுத்துறாரு. சோ பகவானை பற்றி பாடுறதுனால சிவபெருமானும் சந்தோஷம் அடைகிறாரு, பகவானுடைய பக்தர்களும் சந்தோஷம் அடைகிறாரு. சோ இப்படி எப்பவுமே கைலாசத்துல
சிவபெருமான் பகவானின் லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. பகவானுடைய தாமரை திருப்பாத்தை வந்து ஸ்மரணம் பண்ணிட்டு அவருடைய லீலைகளை பண்ணிட்டு எப்பவுமே பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அவர் எப்போ தவம் செஞ்சுட்டே இருக்காரு. தியானம் பண்ணி தன்னுடைய ஆழமான பக்தியினால, தியானத்துல மூழ்கி போய் தனது ஆழமான பக்தியினால அவர் எப்பொழுதும் பகவானுடைய தாமரை திருப்பாலை தியானம் செய்து கொண்டு நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுதான் சிவபெருமானுடைய ஒரு உன்னதமான நிலை. அதுக்கப்புறம் அவரு கைலாசத்துல நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் சூழ அவங்களுக்கு வந்து பகவானுடைய லீலைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது தெய்வீகமான லீலைகள், அவரது தோற்றம், அவரது செயல்கள், இதெல்லாம் ரொம்ப அழகா பாடுறாரு. எப்பவுமே சிவபெருமான் 24 hours, சிவபெருமான் வந்து 24 மணி நேரமும் பகவானுடைய லீலைகளை பாடிட்டே இருக்காரு. பக்தர்கள் கிட்ட, முனிவர்கள், ரிஷிகள், கைலாச சிவகணங்கள் எல்லாரும் சிவபெருமானுடைய கருணையால எல்லா விதமான அறியாமையிலிருந்து விடுபட்டார். சிவபெருமானுடைய கருணையால எல்லாம் அறியாமையிலிருந்து விடுபட்டு எப்பவுமே பகவானுடைய லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. சோ பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பணிவா சேவைகள் பண்ணி அடக்கமா சேவை பண்ணி அவங்க கேக்குறாங்க, பிரபு நீங்க எப்பவுமே யாரை தியானிக்கிறீங்க, யாருடைய லீலைகளை ஸ்மரணம் பண்றீங்க, எந்த வழிபாடு உயர்ந்தது, இதெல்லாம் சொல்லுங்க. சிவபெருமான் வந்து ரொம்ப அழகா, ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமாச்சரன். எப்பவுமே வழிபாட்டிலே உயர்ந்தது பகவான் விஷ்ணு வழிபடுறது, அதை காட்டிலும் உயர்ந்தது அவரது பக்தர்களை வழிபடுறது, துளசி தேவி வழிபடுறது, ஆச்சாரியரை வழிபடுறது உயர்ந்தது அப்படின்னு பகவானுடைய லீலைகளை வந்து பார்வதி தாயார் இடத்துல சிவபெருமான் எப்போ பேசிட்டே இருக்காரு. ஒரு கைலாசத்துல ஒரு பெரிய ஆலமரம், கைலாசத்துல வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய மாளிகையோ கோபுரமோ எல்லாம் கிடையாது. அவர் பெரிய அந்த சுத்தி பனிமலைக்கு நடுவுல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையா இருப்பார். அவர் பக்கத்துல பார்வதி தாயார் அமர்ந்துட்டு பகவத்கீதா மகாத்மியம், பகவத்கீதையுடைய மகிமைகள், அப்புறம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பற்றிய மகிமைகள், பகவான் லீலைகளை பற்றி எல்லாம் எப்பவுமே அயராது எப்பவுமே கேட்டுட்டே இருக்காங்க. சிவபெருமான் ரொம்ப உற்சாகமா பாகவத கதைகளை வந்து பார்வதிக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சோ எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்ப சிவபெருமான் இங்க வருவார். ஒரு கஷேத்திரம், நம்ம எந்த கஷேத்திரத்துக்கு போனாலும் அந்த கஷேத்திரத்துல பக்கத்திலேயே எங்க பகவானுடைய கோயிலுக்கு போனாலும், எங்க புனித ஸ்தலத்துக்கு போனாலும், பகவானுடைய கோயிலுக்கு போனாலும் அங்க பக்கத்திலேயே சிவபெருமானுடைய கஷேத்திரம் இருக்கு. குருவாயூர் போனா பக்கத்துல மம்மியூர், பத்ரிநாத் போனா கேதார்நாத், ஜெகநாத் பூரி போனா புவனேஸ்வர், ஸ்ரீரங்கம் வந்தா திருவானைக்கோவில். இப்படி எங்கெல்லாம் பகவானுடைய கஷேத்திரம் தாமம் இருக்கோ, கஷேத்திரம் இருக்கோ, அங்க பக்கத்திலேயே சிவபெருமான் இருப்பார். அவர் எப்பவுமே பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்பார். அப்ப பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் அவதரிக்கிறாருமே, சிவபெருமான் வந்து கிருஷ்ணருடைய திருமாளிகையான ஒரு பெரிய மலை, ஒரு சின்ன மலை குன்று நந்தகாவ்ங்கிற இடத்துல கிருஷ்ணர் தோன்றினார். அந்த மலை குன்று வந்து சிவபெருமான்ல இருந்து வேறானது. சிவபெருமான் தான் அந்த மலை பர்வதமா இருக்காரு. பகவான் லீலைகளை அனுபவித்துக் கொண்டு அந்த நந்தகாவ்ல அந்த பர்வதமா இருந்து பகவானுடைய மாளிகை தன் திருமேலில தாங்கிட்டு இருக்காரு. பகவானுடைய மாளிகையை தன் திருமேலில தாங்கிட்டு பகவானுடைய லீலைகளை அந்த பாலகோபாலன், பாலமுகுந்தன், தாமோதரன், அந்த கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் ஸ்மரணம் பண்ணிட்டு எப்பவுமே பிரேமத்துல வந்து கண்கள்ல கண்ணீர் மல்க ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார் சிவபெருமான். சோ சில நேரங்கள்ல வந்து சிவபெருமானுடைய தனித்தன்மையை உணராதவங்க, அசுர குணம் படைத்தவங்க, சிவபெருமானுடைய தனித்தன்மையை உணராத அசுர குணம் படைத்தவங்க அவர்கிட்ட போய் பௌதிகமான வரம் கேட்பாங்க. அசுரத்தன்மை உள்ளவங்க சிவபெருமானுடைய தனித்தன்மையை புரிந்து கொள்ளாம, அவருடைய கருணையை புரிந்து கொள்ளாம, அவர்கிட்ட என்ன வரம் கேட்கணும்னு தெரியாம இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும், பெயர் புகழ் வசதி புலனின்பம் இதெல்லாம் போய் வரம் கேட்பாங்க. அப்படிதான் ஒரு வினோதமான வரம் கேட்ட இந்த பிருகாசுரன் கதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் சிவபெருமானை குறிச்சு கடும் தவம் செஞ்சு சிவபெருமான் வர தாமதமானால தன் உடல் உள்ள பாகத்துல வெட்டி யாகத்துல போட்டு கடைசி தலையை வெட்ட போனான். உடனே சிவபெருமானும் தடுக்கிறார். இருப்பா இருப்பா இருப்பா, ஏன்ப்பா இதெல்லாம் பண்ற, ஏன் தலையில வெட்டுற, அவசியம் இல்லை, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, தவத்துல நான் சந்தோஷமாயிட்டு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. அப்போ அவர் என்ன சொன்னாரு, யார் தலை மேல கை வைக்கணும் அவன் தலை வெடிச்சு சதுரு. வினோதமான வரம் கேட்டான் இந்த விருகாசுரன். யார் தலை மேல கை வைக்கணும் அவன் தலை வெடிச்சிடும்.
சிவபெருமானும் வர தரையை சொல்லிட்டாரு, மறுக்க முடியாது. உடனே இந்த விருகாசுரன் என்ன பண்ணா, பார்வதி ரொம்ப அழகா இருக்கா, இந்த சிவபெருமானத்துக்கு இடைஞ்சலா இருக்காரு, அதனால நான் வந்து இந்த வரம் தந்த கடவுள் மேலே தலையில கைய வைக்கணும். சிவபெருமான் தலையில கைய வச்சு அவர் தலை வடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் பார்வதி அனுபவிக்கலாம். உடனே இந்த விருகாசுரன் என்ன பண்ணா, சிவபெருமான் தலையிலே கை வைக்க போனான். சிவபெருமான் வரம் கொடுத்துட்டாரு, திரும்ப 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 வாங்க முடியாது, பின்வாங்க முடியாது. ஓடுறாரு சிவபெருமான். இவன் துரத்திட்டே வரான். ஏய் சிவா, மகாதேவா, பூதநாதா, எங்க ஓடுற? நில்லு. கங்காதரா, நீலகண்டா, ஓடாத. இவர் ஓடி ஓடி வைகுந்தத்துடைய எல்லைக்கு வந்துட்டாரு. வைகுந்தத்து பகவான் வெளியே வராரு. ஓ மகாதேவரே, எங்க ஓடுறீங்க நீங்க? எங்க ஓடுறீங்க? ஓ பிரபு, நான் வந்து ஒரு அசுரனுக்கு வரம் கொடுத்துட்டேன், அவன் என் தலையிலே கைய வைக்க பாக்குறேன். இந்த அசுரங்களுக்கு எல்லாம் வரம் கொடுக்கும்போது கவனமா இருக்கணும், இப்படிதான் ஏதோ ஆயிடும். இங்கே இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க அவன்? இங்கதான் பின்னாடி துரத்தின்னு வராரு. அப்ப விருகாசுரன் துரத்தின்னு வர சிவமான் வந்து ஒழிஞ்சிட்டாரு. வைகுண்டத்துல வந்து ஒழிஞ்சுக்கிட்டாரு. பகவான் வைகுண்டத்துல இருந்து வெளியில வந்து இந்த விருகாசுரன் பாக்குறாரு. விருகாசுரன் தேடுறான். ஏய் மகாதேவா, பூதநாதா, நீலகண்டா, எங்க இருக்க? கங்காதரா. அப்போ பகவான் கூப்பிடுறாரு. ஏய் சகுனியின் மகனே. இவங்க அப்பா பேரு சகுனி. யாருக்கு? இந்த விருகாசுரன். யாரு இது எங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறாங்க என்னைய? கண்ணா, நீங்க யாரு? சின்ன பையனா இருக்கீங்க, எங்க அப்பாவோட பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. சரி, நான் யாருக்கு இதெல்லாம் இருக்கட்டும். எங்க இந்த இங்க சுத்தின்னு இருக்க? எங்க என்ன தேடுற நீ? நான் வந்து சிவபெருமான தேடுறேன், அவர் எங்கிட்ட தப்பிச்சிட்டாரு. நீ ஏன் அவரை தேடுற? அவர் எனக்கு வரம் கொடுத்தாரு. என்ன வரம் கொடுத்தாரு? நான் யார் தலையில கை வைக்கணும் தலை வெடிக்கணும்னாரு. ஓ, நீ போய் இந்த சிவபெருமானையில நம்பலாமா? அவர் நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு. அவர் ஸ்மசானத்துல போய் சாம்பல் எல்லாம் மேல பூசியிருக்காரு. அவர் ஒரு பித்தனை போல சித்தனை போல இருக்காரு. சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படி உட்கார்ந்துருக்காரு அவரு. அவர் ஒரு பித்தனை போல சித்தனை போல உட்கார்ந்துருக்காரு. நீ அவரை போய் நம்புற? அதுல நம்பாத. உனக்கு சந்தேகம்னா உன் தலையில கைய வச்சு பாரு. உனக்கு சந்தேகம்னா உன் தலையில கைய வச்சு பாரு. இந்த குழந்தையோட மழலை மொழியில, கிருஷ்ணாவுடைய இந்த கோபாலுடைய மொழியில மயங்கி போன இந்த மிருகா தன் தலையில கை வச்சு அந்த தலை வெடிச்சு அதிரிடுது. உடனே சிவபெருமான் பகவான் பிரார்த்தனை செய்யறாரு. பகவான் சொல்றாரு, மகாதேவரே, இந்த அசுரங்களுக்கு எல்லாம் வரம் கொடுக்கும்போது கவனமா இருக்கணும், ரொம்ப மோசமானவன். சோ எப்பவுமே சிவபெருமான் வந்து பகவானுடைய சேவையில ஈடுபட்டு இருக்காரு, பகவானுடைய புகழ பாடிட்டு இருக்காரு. பகவானாலே எப்ப பாதுகாக்கப்படுறாரு. எப்பவுமே ஒரு சுதர்ஷனுடைய பாதுகாப்பு இருக்கிறதா பாவத்துல சொல்றேன். அனதர் ஸ்டோரி. இந்த இந்த கதையை வந்து இந்த சரித்திரம் பாகவத்துல இருக்கு. பானாசுர கதை. பானாசுரனுக்கு 1000 கைகள். சோ இவன் வந்து சிவமானுடைய பக்தன். அந்த 1000 கையை கொண்டு ட்ரம் மிருதங்கம் மத்தளம் எல்லாம் வாசிச்சு சிவமான சந்தோஷப்படுது. 1000 கையில உடுக்க வாசிக்கிறது. மத்தளம், பேரிக்கை, துந்துபி, மிருதங்கம். சிவமான ஆனந்தத்து நடமாடுறாரு. இந்த பானாசுரனுக்கு 1000 கை இருந்தனால கர்வம் வந்துருச்சு, என்னை யாரும் வெல்ல முடியாது. ஒரு நாள் போய் மலையெல்லாம் கையில குத்தி உடைக்கிறான். பெரிய பெரிய மலைகளை வந்து கையில குத்தி உடைக்கிறான். அவன் சிவமாட்ட வந்தா, ஓ மகாதேவரே, எனக்கு உங்க கருணையால, உங்க ஆசீர்வாதத்தினால, நீங்க கொடுத்த வரத்தினால எனக்கு 1000 கைகள் இருக்கு. அந்த கைகளுக்கு வேலையே இல்லை. அதனால நான் என்ன பண்றேன்? மலைகளை உடைக்கிறேன், மரத்தை முறிக்கிறேன். எனக்கு நிகரா சண்டை போட யாரும் இல்லை இந்த பூமியில. நீங்க ஒத்துருதா இருக்கீங்க, ஆனா நீங்க பிரபு, நான் உங்க கூட சண்டை போட மாட்டேன். ஓ மகாதேவா, நீங்க தான் எனக்கு நிகரா சண்டை போடுறவரு. நீங்க நீங்க நான் வணங்கக்கூடிய தெய்வமா இருக்கிறதுனால நான் எப்படி உங்க கூட சண்டை போட முடியும்? சோ எனக்கு வேலை கொடுங்க. என் மகாதேவர் புரிஞ்சுட்டாரு. பானாசுரனுக்கு பொய் கருவம், தற்பெருமை, வீண் அகந்தை, ஆணவம். ஓ பானாசுரா, உன் ஆணவத்தை போக்க ஒருத்தர் வருவார். அப்போ உனக்கு தக்க பாடம் போட்டுவாரு. அப்போ பானாசுரன் கூட பகவான் கிருஷ்ணர் சண்டை போடுறாரு. சோ அது மட்டும் இல்ல, சிவபெருமான் பானாசுரனுக்கு வரம் கொடுத்திருக்காரு. எந்த சூழ்நிலையும் நான் உன் பக்கம் நிப்பேன். உனக்கு ஆபத்தை வந்து நான் உனக்கு ஆபத்து வர நான் விட மாட்டேன். உன் பக்கம் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு சாதகமா நான் செயல்படுவேன். சோ சிவபெருமான் இது மாதிரி பானாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டாரு. ஒரு தடவை கிருஷ்ணா வந்து அஹ், பிராணாசுரன் அட்டாக் பண்றதுக்காக வர்றாரு. பானாசுரனை தாக்குறதுக்காக வர்றாரு. ஏன்னா பானாசுரன் வந்து கிருஷ்ணாவுடைய பேரன் அனிருத்தனை கைது பண்ணி வச்சிருக்காரு. அனிருத்தனை கைது பண்ணி வச்சுட்டாரு. அதனால தன் பேர குழந்தையை விடுவிக்கிறதுக்காக கிருஷ்ணன் எது சைன்யங்களும் வராங்க. பானாசுரனோட பயங்கரமான சண்டை. சோ பானாசுரன் அன்னைக்குதான் உணர்ந்தாரு, கிருஷ்ண பகவான் தன் கண் முன்னாடி கருட வாகனத்தில் நிக்கிறாரு. அவருக்கு 1000 கைகள். பானாசுரனுக்கு, ஓ இன்னைக்கு எனக்கு சரியான வேலை வந்துருச்சு, நான் வாசுதேவன் கூட சண்டை போட போறேன். வாசுதேவனுக்கு அதீத சக்தி உண்டு. ஓ அவர் என்ன பண்ற பாரு, என்னுடைய 1000 கைகளை வைத்துக் கொண்டு அந்த வாசுதேவனை நான் சாகடித்து விடுவேன் அப்படின்னு வீண் கர்வம் கொண்டு பானாசுரன் 1000 கைகள்ல
பல்வேறு அஸ்திரங்களை செலுத்துறாரு பகவானை நோக்கி. பகவான் சுதர்சனம் விட்டு எல்லா அஸ்திரங்களையும் பீஸ் பீஸ் ஆகி இப்படி கடும் சண்டை நடக்கும்போது சிவபெருமானுக்கு வந்துட்டாரு. சிவபெருமான், கணபதி, கார்த்திகை எல்லாம் வராங்க. இவங்க பானாசுரன் பக்கம் சண்டை போடுறாங்க. தேவர்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். இது மகாதேவர் போய் பகவானுக்கு எதிராக நின்றுட்டு இருக்காரு, பானாசுரன் போய் நிக்கிற சண்டை போடுறாரு, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். கடும் யுத்தம் நடக்கும். சோ பானாசுரன் நோக்கி கிருஷ்ணர் நகர்ந்து வந்தா சிவபெருமான் விட மாட்டேங்கிறார், குறுக்க வர்றாரு. பானாசுரனை காப்பாத்துறதுக்காக வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, பானாசுரனை காப்பாத்துவேன்னு சிவபெருமான் வாக்கு கொடுத்திருக்காரு. இடையில இடையில வர்றாரு. ஸோ இங்க கிருஷ்ணாவுக்கும் சிவபெருமானுக்கும் பயங்கர யுத்தம் நடக்கும். பல்வேறு அஸ்திரங்களை மழையா பொழியறாங்க. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த சிவபெருமான் யுத்த பூமியில இருக்கிற வரைக்கும் பானாசுரனை கொல்ல முடியாது. அவருக்கு ஒரு அஸ்திரம் போட்டு தூங்க வச்சிடுறாரு, மயக்கம் பண்ணிடுறாரு. ஒரு அஸ்திரம் போட்டு சிவபெருமான வந்து கிருஷ்ணா மயக்கம் அடிச்சிருவாரு, மயங்க வச்சிருவாரு. அதுக்கப்புறம் பானாசுரனுக்கு போறாரு. பானாசுரனோட சண்டை போட்டு கிருஷ்ணா வந்து சுதர்சனை விட்டு அவருடைய 998 கையை வெட்டிடுவாரு. 998 கையை வெட்டி 2 கைதான் இருக்கும். தலையை வெட்ட போது சிவபெருமானுக்கு நினைவு வந்துடும். உடனே பிரார்த்தனை பண்ணுவாரு, ஓ பகவானே, நீங்க உங்க பக்தர் பிரகலாதருக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அந்த வம்சத்துல வர யாரையும் கொல்ல மாட்டேன், இந்த பானாசுரனை மன்னிச்சு விட்டுருங்க. அவனுக்கு இப்போ அவனுடைய இப்ப 998 கை வெட்டியாச்சு, 2 கைதான் பாக்கி இருக்கு. அவன் அகந்தை எல்லாம் போச்சு, அவன் அகந்தை ஆணவம் எல்லாம் போய் அவன் திருந்திட்டு அவனை மன்னிச்சிருங்க. தன் சிவபெருமான் பிரார்த்தனை செய்ததுனால கிருஷ்ணா வந்து பானாசுரனை மன்னிச்சு விட்டார். சோ சிவபெருமான் ஒரு சிவபெருமான் வந்து பகவான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு சொன்னா அந்த பக்தருக்கு தோல்வியே கிடையாது. யார் ஒருத்தர் சிவபெருமானுடைய தாமரை திருப்பாதனை பிடிச்சிட்டு பக்தி செய்யறாங்களோ அந்த பக்தருக்கு ஆன்மீகத்துல தோல்வியே கிடையாது. ஏன்னா சிவபெருமான் வந்து தூய பக்தி கற்றுக்கணும். சிவபெருமான் வந்து ஒரு தூய பக்தரா இருந்ததுனால பகவான் மேல கலங்கம் இல்லாத பக்தி சொல்லி. இது ரொம்ப அழகான லீலை. சமுத்திரம் அந்த பார்க்கடல், பார்க்கடல் கடிச்சாங்க தேவர்கள் அசுரன் சேர்ந்து. தேவர்கள் அசுரன் சேர்ந்து பால் கிடைக்கும் போது அந்த வாசிக சர்ப்பத்துடைய 1000 தலையிலிருந்து விஷம் கக்குது. விஷம் கக்கி பார்க்கடல் பூரா விஷம். தேவர்கள் எல்லாம் பகவான்கிட்ட ஓடி வந்தாங்க. அவனால நிக்க முடியல, தலையெல்லாம் சுத்துது, உயிர் மூச்செல்லாம் அடக்கிது. தேவர்கள் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க. பகவான் சொன்னார், நீங்க சிவபெருமான்ட்ட போங்க, சிவபெருமான்ட்ட போய் பிரார்த்தனை செய்யுங்க. தேவர்கள் சிவபெருமான்ட்ட வந்தாங்க. ஓ சிவபெருமானே, சிவம் என்றால் மங்களமானவர், ரொம்ப தூய்மையானவர், அவர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஓ சிவபெருமானே, நீங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர், நீங்க முதல் தரமான வைஷ்ணவர், தேவர்களே உயர்ந்தவர், எங்களை காத்து அருள் புரியுங்கள். இந்த வாசிக சர்ப்பம் வந்து ஆழகால விஷம் கக்குறாங்க பார்க்கடல்ல, இதை நீங்க சாப்பிடணும். உடனே சிவபெருமானங்க வந்து அந்த ஆழகால விஷத்தை பருகிறார். பார்வதி வந்து கழுத்தை பிடிச்சிட்டாங்க. விஷம் பூரா வந்து கண்டத்துல நிக்குது. நீலகண்டன், நீலகண்டா, கண்டம்னா கழுத்து. இந்த விஷம் எல்லாம் போய் கழுத்துல தங்கிட்டதுனால அவருக்கு நீலகண்டன் பேர். எவ்வளவு கருணை இருந்தா மற்றவங்க நன்மைக்காகவும் பகவானை கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவும் அவர் வந்து அந்த விஷத்தை குடிச்சிருப்பார். இது அவருடைய காரணமற்ற கருணை. இதுதான் மற்றவங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கு. சிவபெருமான் எப்பவுமே எல்லா ஜீவன் மேலேயும் இறக்கம் உள்ளவரும் கருணை உள்ளவருமா இருக்காரு. அதனால மற்றவர்கள் நன்மைக்காக அவர் விஷம் குடிக்கிறாரு. கங்கா பூமிக்கு வந்தது. கங்கா வந்து பாகீரதங்கிற ராஜா கங்கையை பூமி கூட்டிட்டு வர்றாரு. இப்ப கங்கா சொன்னாங்க, இந்த வேகத்துல பூமிக்கு வந்தேன்னா பூமியை அடிச்சுன்னு போயிடுவேன், யாராவது என்ன கண்ட்ரோல் பண்ணணும். யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும்? மகாதேவரால மட்டும்தான் கங்கையை கட்டுப்படுத்த முடியும். அதனால கங்காதேவி சொன்னாங்க, நீங்க போய் மகாதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ பாகீரத ராஜா வந்து தவம் செஞ்சு மகாதேவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு. மகாதேவர் கங்கையை வர சொல்றாரு. கங்கா வரும்போது கங்கையை பிடிச்சு அப்படியே தன் ஒட்டுமொத்த சடாமுடியில கட்டிடுறாரு. கங்கா வந்து சாதாரணமான ஜலம் அல்ல. அப்படி நீங்க அலகானந்தா பத்ரிகாசிரமம் கங்கோத்திரி எல்லாம் போனா அப்படியே ஐஸ் கட்டி பாறை ஐஸ் உருகி அப்படி கங்கையா ஓடுது, ஐஸ் கோல்டு வாட்டர். அந்த தண்ணியில ஒரு யானையை போட்டா கூட ஒரு பந்து மாதிரி உருண்டு ஓடி அப்படி ஆக்கர்ஷிச்சு அப்படியே பயங்கர வேகமா அப்படி காம்பீரமா ஓடு கங்கா, கம்பீரமா இருக்கு. அந்த வேகமா வரக்கூடிய கங்கைய சிவபெருமான் என்ன பண்ணாரு, தன் ஜடையில பிடிச்சு கட்டிட்டு ஜடாமுடியில கட்டிட்டு ஒரு முடி மட்டும் எடுத்து விடுறாரு. அந்த கங்கை தான் இப்ப நம்ம பாக்குறது. ஒரு கங்கை சிவபெருமானுடைய தலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கங்கையை வந்து காட்டாற்று வெள்ளம் மாதிரி வந்துட்டு இருக்குன்னா ஒட்டுமொத்த கங்கை வந்திருந்தது பூமியை காணப்பேன். இந்த லீலை மூலமா சிவபெருமான் வந்து கங்காதரன் என்று அழைக்கப்பட்டார்.
கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர போலே நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஹர ஹர போலே நம சிவாய். சோ கங்காதரன், இந்த கங்கைய சிவருமான் தலையில தாங்கிறது பெரும் ஆனந்தம் அடைகிறாரு. ஏன்னா கங்கா தீர்த்தம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல வருது. சோ கங்கா தீர்த்தம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல வர்றதுனால அதை தன் தலையில தாங்கிறது பெருமையா நினைக்கிறேன். அப்போ சிவபெருமான் தலையில ஒரு பிறை சந்திரன், அதனால சிவபெருமானுக்கு சந்திரமௌலீஸ்வரன் பேர். சிவபெருமான் தலையில ஒரு பிறை சந்திரன், அதனால சந்திரமௌலீஸ்வரன். சிவபெருமானுடைய தலையில சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனுக்கு பெருமை. சிவபெருமானுடைய தலையில சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனுக்கு பெருமை. கங்கையை தன் சிரசில் தாங்கி கொண்டதுனால சிவபெருமானுக்கு பெருமை. கங்காதேவி பகவானுடைய தாமரை திருப்பாதத்து வர்றதுனால அந்த கங்கையை தலையில் தாங்கி கொண்டதுனால சிவபெருமானுக்கு பெருமை. இப்படி எப்பவுமே சிவபெருமான் மற்றவங்க நன்மைக்காகவே சேவை செய்ய தயாரார். அப்படி இருக்கப்பட்ட சிவபெருமான் தெய்வீகமான குணமுள்ளவர், மங்களமானவர், அப்பழுக்கற்றவர், கருணையானவர், பணிவானவர், இரக்க குணமுள்ளவர். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய தெய்வீகமான குணங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத தக்ஷன் சிவபெருமானுக்கு அவமரியாதை பண்றார். ஒரு யாகத்துல தேவர்கள் யாகம் செய்யும் போது சிவபெருமான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. தக்ஷன் வரதை கவனிக்கல. சிவபெருமான் தக்ஷனுடைய மருமகன். ஏற்கனவே சிவபெருமானுக்கு தக்ஷனுக்கு சிவபெருமான் மேல பொறாம, எல்லாரும் சிவபெருமான புகழ்றாங்க. சிவபெருமானுடைய தெய்வீகமான குணங்களை நினைக்க தக்ஷனுக்கு பொறாமை வருது. என்ன பெரிய மகாதேவர், என்ன பெரிய சிவபெருமான். சோ ஒரு பொறாமை. அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தேவர்கள் நடக்கூடிய யாகத்துல சிவபெருமான் தன்னை மறந்து தியானத்துல இருந்தாரு, பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. தக்ஷன் போய் கேவலமான வார்த்தையை திட்டுறாரு. ஓ, இந்த சிவன் இருக்காரு, இவர் அமங்கலமானவர், இவர் ஸ்மசானத்தில் உள்ள சாம்பல்லாம் உடம்புல பூசிக்கிறாரு, இவர் பூதங்களோட பிசாசு கூட பிரேதங்களோடு இருக்காரு, இவருக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இவர் தூய்மையற்றவர், இவர் தகுதியற்றவர், இவர் கீழ்நிலையானவர். ரொம்ப மோசமான வார்த்தைகளால தக்ஷன் சிவபெருமானை நிந்திக்கிறார். ஆனா சிவபெருமான் ஆத்மாராமா, தன்னில் திருப்தி அடைபவர். அவர் சித்ததிர் முனி, உறுதியான மனம் படைத்தவர், தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் இந்த பொறாமைக்கார தக்ஷனுடைய நிந்தனைகளை காதுல வாங்கிக்கவே இல்லை. அவர் எங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. ஆனா சதி தேவிக்கு கோபம் வருது. தன் தன் கணவரை தன் தந்தையை அவமானம் செய்து விட்டார். அதுக்கு தந்தை, இந்த தந்தை மூலமா கிடைச்ச உடல் வேண்டாம். தக்ஷனுக்கு மகளா பிறந்ததுனால பார்வதிக்கு தாக்ஷாயினின் பேர், தாக்ஷாயினி. சோ சிவமான் அடிக்கடி தாக்ஷாயினின்னு கூப்பிடுறாரு. இது இன்டைரக்டா சொல்றாரு, நீ தக்ஷனுடைய மகள் தானே, அப்பா எப்படி நடந்துகிட்டார் பாதில் மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு. அதனால பார்வதி முடிவு பண்ணாங்க, சதி தேவி இந்த உடம்பு வேண்டாம், தக்ஷனால கிடைச்சவனுக்கு உடம்பு வேண்டான்னு தக்ஷன் பண்ணக்கூடிய யாகத்துல போய் அழையா விருந்தினரா. தக்ஷன் கூப்பிடவே இல்லை. சிவபெருமானுடைய பொறாமையினால எல்லா தேவர்களையும் அழைச்சிருந்தார் யஜ்யத்துக்கு, தக்ஷன் சிவபெருமான கூப்பிடவே இல்லை. அதனால பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, கோபத்துல போய் அந்த யாகசாலை இறங்கி தன் உடலை விட்டாங்க. சோ இதனால தேவி சிவபெருமான் ரொம்ப பொறுமையா இருந்தது. ஆனா பார்வதி தேவி உடலை விட்டாங்கன்னு கேள்விப்பட்டவனே சிவபெருமானுக்கு கடும் கோபம் வந்தது. வீரபத்ரன் அனுப்புறாரு. சோ வீரபத்ரா அந்த யாகசாலையில அந்த முனிவர்களுடைய பல்லெல்லாம் உடைச்சி யாக குண்டத்தை அசுப்படுத்தி தலையெல்லாம் வெட்டி அசுரங்கள் எல்லாம் பந்தாடி, சிவகணங்கள் எல்லாம் பந்தாடி பெரும் யுத்தம் நடக்கும். ஒரு பக்கம் பிராமணர்கள், இன்னொரு பக்கம் சிவகணங்கள், பெரும் யுத்தம். இந்த சிவகணங்கள்லாம் பிராமணர்கள் சபிக்க, பிராமணர்களா சிவகணங்களை சபிக்க, வீரபத்ரன் போய் எல்லாரும் அந்த யாகசாலையில் போய் எல்லாத்தையும் தும்சம் பண்ணி கடைசியில தக்ஷனுடைய தலையை ஒரு சீவிடுவார். வால் எடுத்து வீரபத்ரன் தக்ஷனுடைய தலையை ஒரு வெட்டி வெட்டிடு. தலையில முண்டமா தக்ஷன் உட்கார்ந்து. இப்ப தேவர்கள்லாம் தக்ஷனுடைய உடம்பு எடுத்துன்னு சிவமாட்ட ஓடி வந்தாங்க. சிவமாட்ட பிரார்த்தனை பண்றாங்க, ஓ மகாதேவா, எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுடைய தெய்வீக குணம் அறியா தக்ஷன் அபராதம் செய்து விட்டார். பெரியவங்க சின்னவங்களை மதிக்கணும். இவன் வயதுல பெரியவன், ஆனா உங்களுடைய மகிமை தெரியாம உங்களை ஒரு சிறுவன் என்று நினைத்து விட்டார். நீங்க வேணா அவருக்கு உலக ரீதியா இருக்கு, நீங்க மாமனாரா மருமகனா இருக்கலாம், ஆனா உங்களுடைய தனித்தன்மையினு உணராம பொறாமையினால் உங்களை நிந்தனை செய்து விட்டார். இந்த தக்ஷனை மன்னித்து விடுங்கள். வீண் கர்வத்திலையும் ஆணவத்திலையும் செருக்கிலும் கொண்டு தலைகால் புரியாம ஆடிய தக்ஷன் ஒரு முண்டத்தோட உட்கார்ந்துருக்காரு. முண்டம், தலையில்லாத முண்டமா உட்கார்ந்துருக்காரு. சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஒரு ஆட்டோடைய தலை எடுத்து பொறுத்துரு. ஒரு ஆட்டோடைய தலை எடுத்து தக்ஷன் மேல பொருத்திட்டு, இதுதான் எனக்கு தலை. இனி தக்ஷனை பாக்குறவங்கள என்ன நினைக்கணும், தலை கணம், கர்வம், ஆணவம், செருக்கு இருந்தா இதுதான் பாடம், எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு பாடம் போட்டுனார் சிவபெருமான். சோ ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அகந்தை, ஆணவம், செருக்கு கூடாது.
மிக எளிமையாக பணிவா இருக்க வேண்டும், பொறாமை கொள்ளக்கூடாதுங்கிறது சிவபெருமான் நிலையில காமிச்சு கொடுத்தார். தென் சதி தேவி உடலை விட்டதுமே அவங்க இமவானுக்கு மகளாக வந்து பார்வதியாக வந்து பகவானை முன்னிலையில சிவபெருமானை கரம் பிடிக்கிறார். சோ இப்படி ஓரொரு பிறவி தோறும் சதி தேவி பார்வதியாக, புவனேஸ்வரியாக, தாக்ஷாயினியாக, அப்புறம் வந்து மீனாட்சியாக சிவபெருமானே தனக்கு கணவரா அவரும் தவம் செஞ்சு சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறார். சோ சிவபெருமான் எப்பவுமே வந்து சங்கர்ஷ்ணர், பகவான் சங்கர்ஷனுடைய தாமரை திருப்பாதங்களை தொழுது பாடி அவர் எப்பவும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். பார்வதி தாயாரும் சிவபெருமானும் எப்பொழுதும் வந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடி பாடி அதுல பேரானந்தம் அடைகிறார். அவங்க மகா சங்கர்ஷனுடைய தாமரை திருப்பாதங்களை வழிபடுறார். சோ இப்படி சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் மங்களம் நல்லக்கூடியவராகவும், கிருஷ்ண பக்தியில பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவராகவும், மிக உன்னதமான பக்தராகவும் இருக்கார். அதனால ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தர் சிவபெருமான வந்து ஒரு பெரும் ஆச்சாரியனாகவும், ஒரு தூய பக்தராகவும், எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியமா இருக்காரு. ஆனா அசுர குணம் படைத்தவங்க அவர்கிட்ட போய் பௌதிகமான வரம் கேட்டு அதுல வந்து புலன்பத்துக்காக பெயர், புகழ், பதவி, சொத்து, வீடு, நிலம், காரு, பங்களா, கல்யாணம், சோ மெனி திங்ஸ் பௌதிக தேவைக்காக சிவபெருமான் போய் அவர் நச்சரிக்கிறார். ஆனா பகவானுக்கு பக்தர்கள் எப்பவுமே அவரை உன்னதமான நிலையில வச்சிருக்காங்க. பகவானது பக்தர்கள் எப்பவுமே அவர்கிட்ட, ஓ மகாதேவா, நீங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவர், நீங்க எப்பவுமே பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்றீங்க, எங்களுக்கு அருள் பண்ணுங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, நாங்க எப்பவுமே கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாத்த மறக்க கூடாது, எங்களுக்கு பகவான் மேல தூய பக்தி வரணும், கலங்கமில்லாத அன்பு செய்யணும், கிருஷ்ண பக்தியில நாங்க முன்னேற்றம் அடையணும், எந்த சூழ்நிலையும் நாங்க பக்தி விட்டு விலகக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்யும். சோ நாரதரை போன்ற மாபெரும் பக்தர்கள் எப்பவும் சிவபெருமானுடைய சங்கத்தில் இருக்க விருப்பப்படுறாங்க. நாரத முனிவர், எண்ணற்ற பக்தர்கள் சிவபெருமான் சங்கத்திற்கு விரும்புறாங்க, சிவபெருமானும் வைணவருடைய சங்கத்திற்கு விரும்புறாங்க. இப்படி எப்பவுமே பக்தர்கள் இருவரும் சேர்ந்து கொண்டு பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுவதிலேயே பேரானந்தம் அடைகிறாங்க. எஸ். சித்திரகேது மகாராஜ், சித்திரகேது மகாராஜா வந்து அவர் ஆன்மீக விண்வெளியில போகும்போது சிவபெருமானை பார்த்து பேரானந்தம் அடைகிறார். ஓ, இந்த சிவபெருமான் மாதிரி யார் இருக்க முடியும்? எல்லா சாதுக்கள் முன்னிலையில ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், மகா பாகவதர்கள் முன்னில சிவபெருமான் தன் மடி பார்வதியை தன் மடியில் அமர்த்தி கொண்டு பாகவதம் பேசினாரு. இது யாருக்கு சாத்தியமாகும்? யாராலும் இது மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்லி அதை பார்த்து சித்திரகேது விமானத்தில் சென்று கொண்டிருந்தவர் சிவபெருமானை பார்த்து சிரித்து விட்டார். இதை தவறாக புரிந்து கொண்ட பார்வதி தாயார் சித்திரகேது ஒரு அசுர்னா போட்டுன்னு சபிக்கிறார். உடனே சிவபெருமான் சொல்றாரு, நீ அவசரப்பட்டு விட்டாய் பார்வதி. சித்திரகேது மாதிரி ஒரு தூய பக்தர்கள் வந்து அவங்க எங்க இருந்தாலும் அவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க. சித்திரகேது வந்து விமானத்தில் இறங்கி வந்து சிவபெருமானுக்கும் பார்வதிக்கு நமஸ்காரம் செய்து, அப்படியே ஆகட்டும் தாயே, உங்களுடைய சாபத்தின்படி நான் அசுரனா போறேன். அவர் அசுரனா போனாலும் பகவானே நினைச்சிட்டு இருக்காரு. நாராயண பரோ சர்வே, சிவபெருமான் ரொம்ப அழகான புகழ்பெற்ற ஸ்லோகம் பாவத்துல சொல்றாரு, நாராயண பரோ சர்வே நா குதக்ஷண பிபியதே சர்க்க அபவர்க்க நரகேஷு அபிதுல்யாத்த தர்சனா. ஓ பார்வதி, நீ ஒரு கிருஷ்ண பக்தரை சபிச்ச, ஆனா அதுக்கு அவர் பொருட்டே இல்லை, அதுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீ நாராயணுடைய பக்தர், ஒரு கிருஷ்ண பக்தரை சொர்க்கத்துல போட்டாலும் சரி, நரகத்துல போட்டாலும் சரி, பூலோகத்துல போட்டாலும் சரி, அல்லது தேவலோகத்துல போட்டாலும் சரி, நரகத்துல எங்க போட்டாலும் சரி, அவர் பகவானை தாமரை திருப்பாதங்களுக்கு விலக மாட்டாரு. இது எப்பவுமே அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தியானித்துக் கொண்டே இருப்பார். அவருக்கு ஒரு இடம் பொருட்டே அல்ல, அது சொர்க்கமா, நரகமா, தேவலோகமா, பாதாள லோகமா, எங்க போட்டாலும் ஒரு தூய பக்தர் என்ன பண்ணுவாரு? பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தியானம் செய்து கொண்டே இருப்பார். அப்படின்னு பகவானுடைய தெய்வீகமான பக்தரின் குணங்களை சிவபெருமான் புகழ்ந்து பாடுறார். பாத்தியா பார்வதி, நீ சபிச்ச சித்திரகேதுவ, சித்திரகேது திரும்பி சபிக்கலாம், ஆனா என்ன பண்ணாரு? சபிக்கல. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். பார்வதி சபிச்சுட்டாங்க கோவப்பட்டு சித்திரகேது சபிக்கல. அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சித்திரகேது இடத்துல நம்ம இருந்தா, ஓ பார்வதி தாயே, நீ என்ன ராட்சசனா போகணும்னு சொல்றேன், அப்ப நீ ராட்சியா போகணும். சோ நம்ம வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கோம், உடனே ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா சித்திரகேது போன்ற பக்தர்கள், இது பகவானுடைய ஆசீர்வாதமா இருக்கலாம், இது பகவானுடைய ஏற்பாடா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை நான் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்றேன்னு கொஞ்சம் கூடி வருத்தம் இல்லாம ஏத்துக்கிட்டாரு சித்திரகேது. அவர் அசுரனா போனாலும் பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப போனார். சோ ராவணன், ராவணனும் சிவபக்தன் தான். சிவபெருமானை திருப்திப்படுத்துறதுக்கு கடும் தவம் செஞ்சு வயிற்றுல உள்ள குடலை உருவி சங்கராபரணம் பாடி
எப்படியாவது பார்வதியை கடத்தின்னு போயிடணும் சிவபெருமான் இருந்து. சோ ராவணன் காமத்தின் சொருபம், கட்டுக்கடங்காத ஆசை, காமத்தின் சொருபம் ராவணன். சோ கடைசியில ராவணனுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சது. பார்வதி அவனால கடத்தின்னு போக முடியல. கைலாசி தூக்கம், கைலாசத்தையே பேத்து தூக்குறான். அப்படி 20 கையை வச்சுட்டு கைலாசத்தை அப்படியே அடியோட பேத்து தூக்குனான். சிவபெருமான் வந்து காலை வச்சு ஒரு அமுத்த அமுத்திட்டாரு. அவன் கை உள்ள மாட்டிக்கிச்சு. அவர் கடும் தவம் செஞ்சு சிவபெருமானை திருப்தி பண்ணி உடலை உருவி அதை வந்து யாழ் வாசிச்சு சங்கராபரணம் பாடி, ஓ சிவபெருமான் திருப்தி அடைஞ்சாரு, பார்வதியை கூட்டின்னு போகணும். சோ இப்படி பார்வதி சொன்னாங்க, ஓ ராவணா, சரி நான் உன் கூட வரேன், ஆனா நீ வேற ஏதாவது பெண்ணை பார்த்து நான் வந்துடுவேன், நான் திரும்ப வந்துடுவேன். பார்வதி அழைச்சின்னு போகும்போது ராவணன் மண்டோதரி பார்த்தான். மண்டோதரி பார்த்துட்டு மண்டோதரி பின்னாடி போயிட்டு. So இப்படி இந்த ராவணன், பிருகாசுரன், பானாசுரன் போன்ற அசுரர்கள் பௌதிக தேவைக்காகவும் புலன்பத்துக்காகவும் சிவமாட்ட போய் அவரை தொந்தரவு பண்ணி வரங்கள் வாங்கிட்டு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. ஆனா அதே சமயம் பகவானுடைய பக்தர்கள் சிவமாட்ட போய் அவர் முன்னாடி பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் ஒரு பக்தர்கள் ரொம்ப சந்தோஷமாகும். பகவானுடைய பக்தர்களை பார்த்தோன்னே சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமாகும். இது வந்து ஜென்ரலா கான்ட்ரவர்சி. என்ன கான்ட்ரவர்சினா, இன்னைக்கு மக்கள் மத்தியில ஓ ராமர் வந்து சிவனை வழிபட்டாரு, அதனால சிவன் தான் முழு முதற் கடவுள், இப்படி சொல்றவன் நிறைய. அப்ப சிவன் கடவுள் இல்லைன்னா ஏன் ராமர் போய் சிவனை வழிபடணும்? அவர் முழு முதற் கடவுள் வந்து அவர் ஏன் சிவனை வழிபடணும்? இந்த கேள்வி எல்லாரும் பெரும்பாலும் கேட்பாங்க சத் சங்கத்துல வந்துட்டு. ஏன் ராமர் சிவனை வழிபட்டார்? ராமர் எதுக்காக சிவனை வழிபடணும்? சோ ராமர் சிவனை மட்டும் வழிபடல. ராமர் வந்து விஸ்வாமித்திரர் வழிபட்டிருக்கார். ராமர் வந்து வசிஷ்டரை வழிபட்டிருக்கார். கிருஷ்ணர் சுதாமா வழிபட்டிருக்கார். கிருஷ்ணர் குந்தி தேவி பாதங்களை தொட்டு வணங்குறார். கிருஷ்ணர் யுதிஷ்டரின் பாதம் தொட்டு வணங்குறார். கிருஷ்ணர் நாரதரை வழிபட்டிருக்காரு. அப்படின்னா இவங்கெல்லாம் கிருஷ்ணரோட வேதவர் ஆயிடுவாங்க? இவங்கெல்லாம் வந்து கடவுள் ஆயிடுவாங்களா? சோ இது என்ன மீனிங்னா, பகவானது பக்தர். பகவானது பக்தர் எப்பவுமே பகவானை வழிபடுறதுல பேரானந்தம் அடைகிறாரு. பகவான் என்ன பண்றாரு? அந்த பக்தர்களை வழிபடுறதுல பேரானந்தம் அடைகிறாரு. ஏன்னா பகவான் இந்த பூமியில மனித ரூபத்துல வர்றாரு. பகவான் இந்த பூமியில மனித ரூபத்துல வரும்போது மனித குலத்துக்கான தர்மத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்றது. எப்படி வந்து தேவர்களை மதிக்கணும், எப்படி ரிஷிகளை மதிக்கணும், முனிவர்களை எப்படி மதிக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும். சோ மரியாதை புருஷோத்தமனா இருக்கு. சோ பகவான் மனித ரூபத்துல வந்ததுனால அவர் இந்த மனித குலத்துக்கான கடமையை செஞ்சு அவர் சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை பண்றாரு. ஏன்னா சிவபெருமான் அவருக்கு பிரியமான பக்தர். அதனால ராமர் சிவனை வழிபட்டது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ராமர் எவ்வளவு பேர் வழிபட்டிருக்கார். அகஸ்தியர், கௌதமர், எவ்வளவு முனிவர்களை ஃபாரஸ்ட்ல வழிபட்டிருக்காரு, தண்டகாரண்ய வனத்துல. அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரு ராமரோட உயர்ந்தவங்களா இருக்கு. இது எல்லாமே பகவானுடைய பணிவும் எளிமையும் காட்டும். சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்த பொழுது காளகஸ்தியில சைத்தன்ய மகாபிரபு வந்து சிவபெருமானும் பார்வதி தாயும் சைத்தன்ய மகாபுடைய தாமரை திருப்பாங்க தரிசனம் செஞ்சு அவருடைய புகழ் பாடுறாங்க. சோ எப்படி அப்பவுமே சிவபெருமான் வந்து பகவானுடைய நாம ரூப குணாசினி பாடிக்கொண்டும் போற்றி கொண்டும் புகழ் கொண்டும் பக்தர்கள் மேல கருணை உள்ளவரா இருக்கு. அதனால இந்த சிவராத்திரியில வந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஓ சிவபெருமானே, எங்களுக்கு வரம் கொடுங்க. நாங்க வந்து ஹரிநாமத்தை குற்றம் ஜபிக்கணும், நாமத்துல ருச்சி வரணும், பகவான் சேவையில தொடர்ந்து இருக்கணும், பகவானுடைய பக்தி பாதை விட்டு விலகக்கூடாது, எங்களுக்கு கிருஷ்ணன் மேல தூய அன்பு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.